அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். உலகிலே வாழும் மக்களுக்கு நன்மை பெறும் பொருட்டு அந்தந்த மக்கள் வாழக்கூடிய நாடுகளெல்லாம் ஒவ்வொரு ஆண்டிற்கும் மக்கள் அடையும் முன்னேற்றத்திற்கான வழிவகைகளை திட்டங்களாக, தீர்மானங்களாக வரையறை செய்து அதை மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு அவர்களுக்கிடையே அது குறித்த சர்ச்சைகளையெல்லாம் செய்து முடித்து நிறைவான சில தீர்மானங்களை நிறைவேற்றி அதன் பிறகு அதை செயல்படுத்துவார்கள். இப்படி நாடுகளெல்லாம் தாம் முனைந்து இந்த ஆண்டிற்கு நாம் இதையெல்லாம் பெற வேண்டும், இந்த ஆண்டின் இறுதிக்குள்ளே நம் மக்கள் இந்த வரிசையில் உள்ள நன்மைகளையெல்லாம் அடைந்திருக்க வேண்டும் என்று சில திட்டங்களை, குறிக்கோள்களை வரையறை செய்து கொண்டு அதை சென்றடைவதற்கான விரிவான திட்டங்களையும் வகைப்படுத்தி அதை செயல்படுத்தி மக்கள் அந்த ஆண்டிற்கென்று அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்களின் நன்மைகளை முழுமையாக பெற வேண்டி உழைப்பார்கள். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இங்கே நிதி நிலைமையை முன்னேற்றுவதற்காகவும் நீர்வளம், மண்வளம் ஆகியவற்றை கூட்டுவதற்காகவும் மக்களுக்கு போதிய உணவு, உறைவிடம் ஆகிய அடிப்படை தேவைகளும் கல்வி, மருத்துவம், உட்கட்டமைப்பு முதலியவை நல்ல முறையிலே முன்னேற்றம் அடைவதற்கான பாதைகளை நோக்கி நகரவும் பல்வேறு திட்டங்கள் அம்ச கோரிக்கைகளாக வரையறை செய்யப்பட்டு அது மக்கள் பிரதிநிதிகளாலே பேசி தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டு அவை செயல்படுத்தவும் பட்டன. இந்த அளவிலே உலக நாடுகள் எல்லாம் ஒருங்கிணைந்து மனித சமுதாயத்திற்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய கல்வி, மருத்துவம், சுகாதாரம் முதலியவற்றை குறித்தும் அதன் மூலமாக அமைதியான ஒரு உலகை இலக்காக கொண்டு நாம் அடையும் பொருட்டும் முயற்சிகளை மேற்கொள்வார்கள். இதற்காக வேண்டி உலக நாடுகளின் அமைப்பாக ஐக்கிய நாடுகளின் சபையாக கருதப்படும் ஐநா சபை, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் என்று அழைக்கப்படும் இந்த சபை சென்ற நூற்றாண்டிலே பெரிய தலைவர்களாலே, உலகத் தலைவர்களினுடைய பெருமுயற்சியாலே பல நாடுகளுக்கு இடையேயும் பேச்சுவார்த்தைகள் நிறைவேற்றப்பட்டு இதற்கான திட்டம் வரையறை செய்யப்பட்டது. இன்றும் கூட உலகினுடைய ஒருங்கிணைந்த முன்னேற்றத்திற்காகவும் மனித சமுதாயத்தின் நலத்திற்காகவும் உழைக்கக்கூடிய மிகவும் வேறுபட்டதான ஒரு சர்வதேச நிறுவனமாக இந்த யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாடுகளின் சபை தன்னைத்தான் கருதுகிறது. அதற்காக வேண்டி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டிலும் சில குறிப்பிட்ட இலக்கை, அதற்கான திட்டத்தை தீட்டி இந்த ஆண்டு ஐக்கிய நாடுகளின் சபை இது குறித்து செயல்படத் தொடங்கும். அதற்கான திட்டங்களை ஒவ்வொரு நாட்டிற்கும் தனித்தனியே அனுப்பி அந்த நாட்டினுடைய தேவைகளை அந்த குறித்த தளத்திலே அந்த நாட்டிற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர்கள் நிதி உதவியும் செய்து அந்த ஆண்டின் இறுதிக்குள்ளே அந்த இலக்கை நாம் சென்று அடைய வேண்டும் என்று உழைப்பார்கள். அப்படி ஐக்கிய நாடுகளின் சபை ஒவ்வொரு ஆண்டும் எடுக்கக்கூடிய முக்கிய திட்டங்களிலே சில அடிப்படை தேவைகள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லப்படும். அதிலே கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம், நீர்வளம், மண்வளம் காத்தல், சுற்றுச்சூழல் மாசிலிருந்து உலகை காப்பாற்றுதல் போன்றவை ஒவ்வொரு ஆண்டும் அதிகம் விவாதிக்கப்படும் விஷயமாக அறியப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக முதலில் கல்வியை முன்னிறுத்துகிறோம். காரணம், மனிதன் தான் பண்பட்ட ஒருவனாக வளருவதற்கு கல்வியை விட சிறந்த ஆயுதம் வேறு எதுவும் இல்லை. உலகிலே இத்தனை ஆண்டுகால பரிணாம வளர்ச்சியில் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் வந்த பல்வேறு தத்துவயியல் அறிஞர்களும் கல்வியின் முக்கியத்துவத்தை, மனித தன்மைக்கு கல்வியே நல்ல அடித்தளமாக அமையும் என்பதை பல நிலைகளிலே வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். அதனால் ஐக்கிய நாடுகளின் சபை ஒவ்வொரு ஆண்டும் அந்தந்த நாடும் கல்வி வளர்ச்சியிலே அத்தனை குழந்தைகளுக்கும் அடிப்படை கல்வி, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கான கல்வி, அடித்தட்டு மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கும் கூட அடிப்படை கல்வி, அவர்களுக்கு உயர்கல்வியிலே முக்கியத்துவம் தருவதும் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதும் என்று இது போன்ற திட்டங்களை அறிவித்து அந்த திட்டத்திற்காக வேண்டி ஒவ்வொரு நாடும் தங்களுக்குள்ளே சில இலக்குகளை வைத்துக்கொண்டு அதை அடையும் பொருட்டு செயல்படுவதற்கு உதவுவார்கள். இப்படி அவர்கள் அடிப்படை கல்வியை வலியுறுத்தி, எல்லோருக்குமான கல்வியை வலியுறுத்தி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 24ஆம் தேதியை சர்வதேச கல்வி தினமாக அறிவித்திருக்கிறார்கள். 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது.
அதைத் தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளிலே ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தில் அந்த குறிப்பிட்ட தேதியில் 24ஆம் தேதியில் எல்லா நாடுகளும் முன்வந்து ஐக்கிய நாடுகளின் சபையின் அறிவுறுத்தலின்படி சர்வதேச கல்வி தினத்தை மிகச்சிறப்பான முறையிலே தத்தம் நாடுகளின் நன்மையை கருதி முன்னேற்றத்தை கருதி கொண்டாடும்படியாக ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்பது நம்முடைய பண்டைய நம்பிக்கை. கற்றவர்கள் கூட மறைந்து போகலாம், ஆனால் கற்ற கல்வி என்றைக்கும் தான் தனித்து இடம்பெறும் என்பது நம்முடைய நம்பிக்கை. அப்பர் பெருமான் காஞ்சி மாநகரத்தை பாடும்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லா சிறப்புகளையும் கூறி முடித்து நிறைவாக காஞ்சியின் தனித்துவமாக கூறும்போது காஞ்சிபுரம் நகரம்தான் கல்வியில் கரையிலா காஞ்சி மாநகரம் என்று கொண்டாடுகிறார். கல்விக்கு குறைவில்லாத ஒரு நாடு எல்லா தரப்பு மக்களுக்கும் அடிப்படை கல்வியை கொடுத்து அந்த கல்வியின் வழியே அடுத்தடுத்த ஆராய்ச்சி நிலைகளை அடைந்து மனிதர்கள் நல்ல பக்குவப்பட்ட உயிர்களாக வளருவதற்கு இதை விடவும் சிறந்த ஆயுதம் இருக்கவே முடியாது. சுதந்திரம் அடைந்து இத்தனை 10 ஆண்டுகள் ஆகி நாம் இந்த இலக்கை அடைவதற்காக பெரிய அளவிலே போராடி வந்திருக்கிறோம். அடிப்படை கல்வி, எல்லா தரப்பு மக்களுக்குமான கல்வி, கல்வியை பெறுவதற்கு உதவியாக ஏதாவது இருந்தால் அந்த உதவிகளையும் செய்து கொடுத்து பிற்படுத்தப்பட்ட பகுதியிலிருந்து வருபவர்களுக்கு சிறப்பான சலுகைகளோடு கூடிய கல்வி வசதி என்று இப்படி தொடங்கி ஒவ்வொரு பகுதியிலும் இந்திய திருநாட்டில் கல்விக்கான முக்கியத்துவத்தை நாம் வலியுறுத்தி வந்திருக்கிறோம். இதே போலே வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் ஒவ்வொன்றும் தாமே முன்வந்து கல்வியின் முக்கியத்துவத்தை மக்களிடையே பரப்பி தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயினுக்கிரையாக்குவோம் என்று பாரதி மொழிந்தானே, அதுபோலே கல்விக்கான வசதி வாய்ப்புகள் இல்லாத பகுதி உலகில் எங்கும் இல்லை என்ற உயர்ந்த அந்த இலக்கை அடைவதற்கு இது போன்ற தினங்களும் அதற்காக வேண்டி இலக்குகளை வரையறை செய்து கொண்டு நாம் செயலாற்றுவதும் ஒரு வளர்ச்சி பாதையிலே உலக நாடுகளை கொண்டு சேர்க்கும். தொடக்க கல்வியிலிருந்து தொடங்கி பல்கலைக்கழகங்கள், அங்கே இளநிலை, முதுநிலை, ஆராய்ச்சிக்கும் அடுத்த கட்டத்தில் பயிலக்கூடியது என்றிப்படி ஒரு மனிதனின் வாழ்க்கையிலே கல்விக்கான பயணம் மட்டும் என்றுமே முடிவடைவதில்லை. தான் பக்குவ நிலையிலே சமுதாயத்தில் பொறுப்புள்ள ஒருவனாக தன்னை தான் காண்பித்துக் கொள்ளவும், தாம் பிறந்த பிறப்பிற்கு பின் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும், அதை நாம் சரியாக அறிந்து செயலாற்ற வேண்டும் என்பதற்கும், நாம் மறைந்த பிறகும் கூட நம்மை பற்றிய நினைவுகளும் நாம் இந்த சமுதாயத்திற்கு வழங்கிச் சென்றதுமான விஷயங்கள் ஏதாவது ஒன்றிரண்டாவது இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையை மனிதர்களிடையே தூண்டுவதற்கான ஒரு தூண்டுகோல் போலே இருப்பதுதான் கல்வி அறிவு. அதை சரியான முறையிலே ஆயுதமாக பயன்படுத்தினால் மக்கள் உயர்ந்த நிலைகளை அடைகிறார்கள். அதனால் ஒவ்வொரு ஆண்டும் இதற்கான தணிக்கைகள் செய்யப்பட்டு உலக நாடுகளின் வரிசைப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு நாட்டிலும் கற்றறிந்தவர்கள் எத்தனை பேர், அதிலே அடிப்படை கல்வி அறிவு, உயர்நிலை கல்வி அறிவு, கல்லூரிக்கு சென்றவர்கள், இளநிலை, முதுநிலை, ஆராய்ச்சி மாணவர்கள், ஆராய்ச்சிக்கும் அடுத்த கட்டமாக பயிலக்கூடியவர்கள் என்று இப்படி வரிசைகளாக பிரிக்கப்பட்டு அதிலே ஆண்பாலர் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர், மற்றவர்கள் எல்லாம் எத்தனை பேர் என்று கணக்குகள் எடுக்கப்பட்டு இதை ஒவ்வொரு ஆண்டும் நாம் சரியாக ஆவணப்படுத்தி வந்தால் ஒவ்வொரு ஆண்டும் அடைந்திருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி விகிதத்தை அறிந்து கொள்ளலாம். இந்தியாவில் மட்டும் ஒவ்வொரு மாநிலத்திலும் கூட இந்த கல்வி முறை எப்படி வழங்கப்படுகிறது, அதற்காக ஒவ்வொரு ஆண்டும் நிதி அறிக்கையிலே எத்தனை ரூபாய் பணத்தை நாம் ஒதுக்குகிறோம், அதை கல்வி வளர்ச்சிக்கென்ற பணிகளில் எந்தெந்த பணிக்காக ஒதுக்குகிறோம் என்பனவற்றையெல்லாம் திட்டமாக தீட்டி வைத்துக் கொள்ளுகிறோம். உதாரணத்திற்கு புதிதாக கட்டப்பட வேண்டிய கல்வி நிறுவனங்கள், அதிலே வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களில் ஏதாவது புதிதாக அறிமுகப்படுத்த வேண்டுமென்றால் அதற்கான திட்டங்கள், இப்படி ஒவ்வொரு நிலையிலும் அடுத்தடுத்த புதுமைகளை நாம் சென்று அடைவதற்கு தகுதியாக இந்த கல்வி நிலையங்கள் நம்மையே நாம் தயார் செய்து கொடுக்கின்றன. மத்திய அரசிலிருந்து தொடங்கி மாநில அரசு வரையிலும் அடிப்படை கல்வி, ஆரம்ப கல்வியிலிருந்து முனைவர் பட்ட ஆய்வு, அதற்கு மேம்பட்டதாக எல்லா நிலைகளிலும் வழங்கப்படும் கல்வியின் தரத்தை மேற்பார்வை பார்க்கவும், அதில் தேவைப்படும் காலங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கும் இங்கே பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுக்கள் சீரிய முறையிலே செயலாற்றி குறை நிறைகளை கலந்து ஆலோசித்து அவற்றை வகைப்படுத்தியும் வருகின்றார்கள். இந்த நிலையில் பெண்களுக்கான கல்வி என்பதை இதனுள்ளே ஒரு முக்கிய அம்சமாக அறிவிக்கிறார்கள். இதற்கு காரணம், சென்ற நூற்றாண்டு வரையில் கூட மேலை நாடுகளிலெல்லாம்
பல்கலைக்கழகங்களிலே பெண்களுக்கு இடம் கொடுக்க முடியாது என்று கூறி மறுத்த காட்சிகள் பல நூறு இருக்க பார்க்கிறோம். அவர்கள் நாகரீகமடைந்ததாக கூறிக்கொண்டாலும், வளர்ந்த நாடுகளாக அறிவித்துக் கொண்டாலும், ஐரோப்பா, அமெரிக்கா முதலிய நாடுகளிலெல்லாம் கூட பெண்களுக்கான கல்வி 20ஆம் நூற்றாண்டில் கூட மறுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு நிலைக்கு பிறகு பொதுவெளியிலே பொதுமக்களிடையே சகஜமாக பழகுவதற்கும் கல்வி ஆராய்ச்சி தளங்களிலே ஆண்களுக்கு நிகராக செயலாற்றவும் தடையே இருந்து வந்துள்ளது. அந்த நிலையில் இந்திய திருநாட்டில் சென்ற நூற்றாண்டில் படித்து பட்டம் பெற்ற பெண்கள் அவர்களை காட்டிலும் அதிகமாகவே இருக்கக்கூடும் என்பது நாம் அதிகம் அறியாத ஒரு தகவல். அந்த நிலையிலே தொன்று தொட்டு இங்கே வரலாற்று காலத்திலிருந்தே பல்கலைக்கழகங்களும் வெளிநாட்டினர்கள் வந்து இங்கே சேர்ந்து ஆராய்ச்சி முதலியவற்றை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக பயனடைந்த கதைகளும் நிறைய இருக்க பார்க்கிறோம். நலந்தா, தக்ஷீலா, காஞ்சிபுரம் முதலிய நகரங்களிலெல்லாம் பெரிய அளவிலான பல்கலைக்கழகங்கள் இருந்ததும் அங்கே பல 10 துறைகளிலே ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டதையும் அறிகிறோம். தூரதேசத்திலிருந்து மாணவர்கள் இங்கே வருவதும் இங்கிருந்து மற்றைய நாடுகளுக்கு செல்வதெல்லாம் வழக்கமாக இருந்து வந்துள்ளது. இதேபோலே ஒவ்வொரு பாரம்பரியமான நாட்டினுடைய அமைப்பிலும் கல்விக்கான முக்கியத்துவத்தை அறிந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக அவ்வக்காலங்களிலே தேவைப்படுவதான கல்வி நிலைகளை, கல்வி போதனைகளை செய்து வந்திருக்கிறார்கள். ஆயினும் சென்ற சில நூற்றாண்டுகளில் போர்கள் நடந்ததன் காரணமாகவும் காலனிய ஆதிக்கத்தால் விளைந்த கலகங்களாலும் கல்வி வழங்கப்படாத நிலையிலே பல்வேறு குறை நிறைகள் உலகின் வளர்ந்து வரும் நாடுகளிடையே இருக்க பார்த்த ஐநா சபை சென்ற சில ஆண்டுகளாக சர்வதேச கல்வி தினமாக ஜனவரி மாதத்தின் 24ஆம் தேதியை அறிவித்து அன்றைய தினம் கல்விக்கான முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் விதமாக நிகழ்ச்சிகள் நடத்துவதும், கூட்டங்கள் ஏற்பாடு செய்வதும், விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்துவதையும் வலியுறுத்தி வருகின்றார்கள். அன்றைய தினம் பள்ளி கல்லூரிகளிலே மாணவர்களிடையே போட்டிகளின் மூலமும், நிகழ்ச்சிகளின் மூலமும், கலை நிகழ்ச்சிகளின் மூலமும் கல்வியின் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட வேண்டும். அதேபோலே சாமானிய மக்களிடையே கல்விக்கான முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் விதமாக நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து, கூட்டங்கள் ஏற்பாடு செய்து, பேச்சு கலை நிகழ்ச்சிகளின் மூலம் அவர்களிடையும் இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஆர்வத்தோடு கூடி மக்கள் கல்வி நிலையங்களை சென்று நடந்து வர வேண்டும். அவர்கள் அங்கே பெற்ற கல்வியை மீண்டும் சமுதாய முன்னேற்றத்திற்கானதாக வழங்க வேண்டும். இப்படி ஒரு புறத்தில் தாம் பெற்றும் மறுபுறத்தில் சமுதாயத்தின் நன்மைக்காக வழங்கியும் ஒருவித சமநிலை ஏற்பட்டால்தான் இங்கே அறிவின் மூலமாக அன்பை அடைந்து அந்த அன்பின் மூலம் ஐக்கிய நாடுகளின் அடிப்படை கோரிக்கையாயிருக்கும் உலகினுடைய ஒருங்கிணைந்த சமாதானமான ஒரு காலச்சூழலை ஏற்படுத்த முடியும் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு அதை இன்னும் சென்றடையாத மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்கான திட்டங்களை வலியுறுத்தும் விதமாய் ஐக்கிய நாடுகளின் சபையார் அறிவித்திருக்கும் சர்வதேச கல்வி தினத்தை பற்றிய செய்திகளை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.